ஏனெனில் அவனது கோபமே அவனை தோற்கடித்துவிடும். எப்பொழுது அறிவு என்னும் தேவதை தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலவில்லையோ, அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுகோள் விடுக்க இயலும்? மகனே, உனது அன்னை இப்பிரபஞ்சத்தை காப்பவள். அவளே இயற்கை, அனைத்தையும் தோற்றுவிப்பவள். அவள் நிச்சயம் மீண்டும் தோன்றுவாள். காலச்சக்கரத்தால் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றமே இது. ஆனால் தந்தையே, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? இதற்கு முன்பும் யுக மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அப்பொழுது நாம் சத்தியாயுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு நுழைந்தோம். ஆனால் அப்பொழுது நமக்கு இது போல தங்களின் இந்த ரூபத்தை தரிசித்து நானும் இந்த கைலாயமும் பாக்கியம் பெற்றோம். யுக மாற்றத்தில் பாவங்கள் எவ்வளவு அதிகரித்தாலும், இப்பிரபஞ்சம் பாவமென்ற இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டாலும், அப்பொழுதெல்லாம் தாங்கள் பாவிகளை அழிப்பதற்காக, அதர்மம் புரிந்தவர்களை அழிப்பதற்காகவும் நிச்சயம் அவதரிப்பீர்கள். தங்களின் இந்த ரூபத்தை நான் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கைலாயத்தை அடைந்து நானும் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் எதிர்காலத்தை அறிவேன். அதனால் மகிழ்ச்சியுடன் அதிகமாக வேறு உணர்வுகளும் தோன்றுகின்றன. இனி அடுத்து வரும் காலங்களில் பானாசுரன் பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தப் போகும் விளைவுகளை அறிந்துமா புன்னகைக்கிறீர்கள்? ஆம், தாங்கள் நாராயணரின் ஒரு ரூபமாக இருந்தால் வடிவத்தை காண்பதற்கு நானும் தமையனும் பாக்கியம் செய்துள்ளோம். தாங்கள் இந்த அசுரனை அழித்து எனது உயிரை காத்துள்ளீர்கள். இன்று முதல் இந்த பிரபஞ்சம் உங்களை இங்கிலீஷ் தாயார் என்றே அழைப்பார்கள். தாயே, சதி தேவியின் எந்த பாகமானது இந்த சக்தி பீடத்தில் உள்ளது? தேவி சதியின் கபாலம். போர் புரிய போகிறோம், தாக்குங்கள்! இனி மகாதேவரால் உன்னை காக்க இயலாது பானாசுரா. அதனால் உன் தீய கர்மங்களுக்கான தண்டனை உனக்கு கிடைத்தே தீரும்.
காமக்யாம் காமசம்பன்னம் காமேஸ்வரி ஹரிப்பிரியாம் காமநாமதேஹி நிமித்யம் காமேஸ்வரி நமோஸ்துதே. நின்று விட்டாய்? தமையா, என் மனதில் ஓடும் எண்ணம் இதுதான். ஒரு தாயார் தன் குழந்தையை ஈன்றெடுக்கிறார். ஆனால் இன்று தன் தாயை மீண்டும் பிறப்பெடுக்க வைக்க அவர்களது குழந்தைக்கு வாய்ப்பு கிடைத்து உள்ளது. ஆம் கணேசா, இவ்வாறான நிலையை நான் சிந்தித்து பார்க்கவே இல்லை. தாயார் எப்படி அருமையான லீலையை உருவாக்கியுள்ளார். இப்பொழுது புரிந்துவிட்டது. ஒரு புதல்வனுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது நாம் இருக்கும் நிலையில்தான் நான் பிறப்பதற்கு முன்பு தாயாரும் இருந்திருப்பாரோ என்று. இன்று தாயார் நம்முடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சக்தி பீடங்களின் தீர்த்த யாத்திரை தாயாரும் நாமும் சந்தித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாகும். விரைவில் தாயார் மீண்டும் நம்முடன் இணைந்து விடுவார்கள். என்ன நேர்ந்தது? கவலை கொண்டிருப்பதேன் கிருஷ்ணா? எனது வேண்டுதலை இந்த இயற்கையிடம் கூறவே நான் விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் செல்லுங்கள். விரைந்து சென்று பூஜையை முடித்துவிட்டு வாருங்கள். நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு நான் கோயிலுக்கு வரவில்லை என்று எனது தாய் தந்தையரிடம் நீங்கள் இருவரும் கூறிவிடாதீர்கள். மன்னியுங்கள், எனக்கு ஒன்றை நீங்கள் கூற வேண்டும். இக்கோவிலுக்கு அனைவரும் பூஜை செய்ய வருகிறார்கள். அவர்களில் நீங்கள் ஒருவர்தான். எங்களுக்கு தினமும் இப்படி பாலையும் கனிகளையும் அன்பாக அளிக்கிறீர்கள். உருவம் எதுவாயினும் சரி, உலகையே ஆள்பவள் தனது பக்தனுக்கு உணவளிப்பதையே இப்பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த செயலாக கருதுபவள்.